துப்பாக்கி சூட்டில் ஒரு புல்லட் கோவிந்தனுக்கு அடிக்குது. அடிக்கும்போது அதில் வந்து ரூபாய் நோட்டுகள் எக்கச்சக்கமாக அதில் 4 லட்சம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த நோட்டினுடைய பண்டில் இந்த 9mm பிஸ்டல், அதுவே AK-47 வந்து உள்ளே பூந்துருக்கும். அன்றைக்கே கோவிந்தன் அன்றைக்கே போக வேண்டிய ஆள். முரசொலிமாறன் ஒரு இதில் இப்படி சாய்ஞ்சு ஒரு ஈசிச்சர் ஒருத்தர் திரு கருணாநிதி அவர்கள் என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் முதல்ல போனோன்னு அவர் நல்லா விசாரித்தேன். முரசொலிமாறன் அவர்களுக்கு எனக்கு அதிகம் பழக்கம் கிடையாது, தூரத்துலேருந்து அப்படி இப்படி பார்த்தது தான். இருந்தாலும் ஒரு நல்லா விசாரிச்சோன்னு அவரும் ரொம்ப நல்லா இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு ஆரம்பித்தோம். பேச்சு ஆரம்பித்த உடனே அப்படியே பேசிட்டு இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் தடார்னு ஒரு இது போட்டார். உங்களை தான் நான் கூப்பிடலாம், அந்த ஆப்ரேஷனுக்கு கூப்பிடலாம், தலைமை தமிழ்நாடுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது சில பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு இது போட்டார். அப்போது நான் சிரித்து கொண்டு அதை பற்றி கேட்கல. பின்னாடி எனக்கு தெரிய வந்தது இவர் திருப்பி தமிழ்நாட்டுக்கே கூப்பிடலாம் அப்படின்னு பிரியப்பட்டிருக்காரு. பட் சில டிஸ்கஷனில் அதுவும் வேறு ஒப்பீனியன் வந்ததுனால விட்டுட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லி நான் சிரிச்சுட்டு காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டேன். சாந்தா ஷீலன் அவர்கள் ஹோம் செக்ரட்டரியை மீட் பண்ணிவிட்டு என்னோட டீமை வந்து நான் ப்ரீஃப் பண்ணிட்டு நான் திரும்பி போயிட்டேன். அப்போ ஒரு என்கவுண்டர் நடந்தது. அந்த என்கவுண்டரில் சினிமாக்களில் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போய் சேத்துக்குழி கோவிந்தனுடைய நெஞ்சில் நாம் இப்போ வின்சென்ட் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கார், ராமலிங்கம் என்ற இன்ஸ்பெக்டர் இருக்கார், STF, இவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க மாதிரி மப்டியில் போய் AK-47 தலையில் அந்த ராகி மூட்டை மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு AK-47 புல்லட்ஸ் அப்புறம் ஒரு பிஸ்டல்லாம் வச்சு அந்த ஷூட்டிங்கில் வந்து இந்த சேத்துக்குழி கோவிந்தன், சமையல்கார ஒரு பையன், இன்னொருத்தர் லாஸ்ட், அவன் வந்து இந்த க்ரீன் ஷீட்டுன்னு டார்புலின் மாதிரி ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு பெட்ஷீட் மாதிரியும், அதுதான் எங்களுக்கு ரெயின் கோட் மாதிரி, அதுதான் எங்களுக்கு ஹோல்டால் மாதிரி. அதே மாதிரி அவங்க சைடும் வீரப்பன் சைடும் அது மாதிரி ஷீட். அந்த ஷீட் இப்படி குடையும் போது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இங்கே இருக்கான்னு சொல்லி இவன் எட்டி பார்த்துருக்காங்க. நம்ம ஆளுங்க பார்த்த உடனே இவன் அலர்ட் ஆகிட்டான். இவன் சுடுறதுக்கு முன்னாடி அவன் அந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு புல்லட் கோவிந்தனுக்கு அடிக்குது. அடிக்கும்போது அதில் வந்து ரூபாய் நோட்டுகள் எக்கச்சக்கமாக அதில் 4 லட்சம் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த நோட்டினுடைய பண்டில் இந்த 9mm பிஸ்டல், அதுவே AK-47 வந்து உள்ளே பூந்துருக்கும். அன்றைக்கே கோவிந்தன் அன்றைக்கே போக வேண்டிய ஆள். அந்த கூட்டத்தில் தான் சில பேர் தப்பிச்சு இதாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வீரப்பன் கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட முடியலாமல், அரிசியை கூட கிடைக்காம, அது வெறும் அரிசியை கூட சாப்பிட்டுட்டு குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. குக் பண்ணால் உடனே புகை வந்துடும். புகை வந்தால் அந்த இடத்துல ஒரு 2000 போலீஸ் போட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா கொஞ்சம் பேர், அப்புறம் BSF, கர்நாடகா போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அவங்களும் STF-ஓட நம்ம STF சேர்ந்து ஒரே டீமாக இது பண்ணாங்க.